ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்களோட அருணா புவனேஷ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது பிரிண்டர் பற்றின வீடியோ. இந்த லாஸ்ட் வ்ளாக்லேயே நான் ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். லைக் என் பையனுக்கு ஹோம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக பிரிண்டர் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பிரிண்டரோட வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டால் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ தாட் ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுதான் இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவை, எதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறத இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்பஸ். ஸோ எந்த பர்பஸ்க்காக நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒவ்வொரு பிரிண்டருக்குமே மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஒரு மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் எக்ஸீட் பண்ணுறாமல் இருக்கிறது முக்கியம். அதே மாதிரி வாங்கிட்டு சும்மா நீங்கள் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் பிரிண்டர் அந்த இங்க் ட்ரை ஆகிடும். ஸோ அதுவும் உங்களுக்கு வேஸ்ட்டு. ஸோ அதனால் எப்போயுமே பிரிண்டர் வாங்கும்போது உங்களுக்கு என்ன வேணும், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பிரிண்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் பிரிண்டர் வாங்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பட்ஜெட். ஆப்வியஸ்லி நம்ம பிரிண்டர்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மினிமம் 1500 ருபீஸில் ஆரம்பிச்சு 20,000 30,000 வரைக்கும் பிரிண்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களால் எவ்வளோ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் பட்ஜெட் இந்த பிரிண்டர் விஷயத்தில் நீங்கள் ஒன் டைம் வாங்கி வச்சோடனே முடிஞ்சிற விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதோட இங்க் அந்த கேட்ரிட்ஜ் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்க் கேட்ரிட்ஜ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் ஒவ்வொரு 300 பேஜஸ்க்கும் திருப்பி நான் 1500 ருபீஸ் நான் இங்க் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ உங்களோட பட்ஜெட்டும் ப்ளஸ் லாங் ரனில் அதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு பிரிண்டர் வாங்குங்க. மூணாவது விஷயம் இங்க் டைப். இங்க் ஆக்சுவலாக ரெண்டு இருக்குது. ஒன்று இங்க் கேட்ரிட்ஜ் மட்டுமே யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ், இன்னொன்று இங்க் டேங்க் யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ். ரெண்டுலேயுமே கேட்ரிட்ஜ் இருக்கும். பட் இங்க் டேங்க் உங்களுக்கு நல்லா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இங்க் டேங்க் பெஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக அந்த டேங்க்லேருந்து இங்க் எடுத்து அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு 200 பேஜஸ்க்கு கேட்ரிட்ஜ் சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ். ஒன்று இங்க் கேட்ரிட்ஜ் மட்டும் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று இங்க் டேங்க் இல்லைனா எக்கோ டேங்க்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறது ஒரு சின்ன கம்பேரிசன் போட்டிருக்கேன். ரெண்டுமே இங்க் கேட்ரிட்ஜ் இருக்கிற ஒரு பிரிண்டரும் இங்க் டேங்க் இருக்கிற ஒரு பிரிண்டரையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நாங்கள் இங்க் டேங்க் வாங்கினோம். ஸோ அதை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே உங்களுக்கு கெனான்லேயே பிக்ஸ்மா அந்த கேட்டகரியிலேயே E470 இதில் இருக்கிறதுலே கேட்ரிட்ஜ் ரேஞ்சில் பெஸ்ட்டுன்னு சொல்லி இதுதான் இருந்துச்சு. அண்ட் அதே பிக்ஸ்மா G3010 இதுதான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இது இங்க் டேங்க்கில் பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் நான் எடுத்த அந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நான் வாங்கினது ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கியிருந்தேன். நான் இப்போ நிறைய இடத்துல நமக்கு டெலிவரி அதெல்லாம் கிடைக்கல. பட் ரிலையன்ஸ் டிஜிட்டல் எனக்கு ஈஸியாக இருந்ததுனால எனக்கு டெலிவரி கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணது எல்லாத்தையும் பேக்ரவுண்டில் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே நான் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நான் அந்த ப்ராடக்ட்டோட கம்பேரிசன் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் போட்டிருக்கிற ப்ரைஸ் கெனானோட ப்ரைஸ், அதோட எக்ஸாக்ட் MRP. பட் நமக்கு கிடைக்கும்போது மோஸ்ட்லி 1000 and 1500 ருபீஸ் கிட்ட சேஞ்சஸ் கிடைக்க தான் செய்யுது. ஸோ இதில் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. அண்ட் என்னோட பிரிண்டிங் டெக்னாலஜின்னு போட்டிருக்கிறது அந்த இங்க்ஷெட் தான். இங்க்ஷெட் தான் மோஸ்ட்லி ஹோம்க்கு. மற்றபடி லேசர் தான் ஆஃபீஸ் அந்த மாதிரி போகிறீங்கன்னா மட்டும் லேசர் எடுக்கலாம். வீட்டுக்கு வாங்குறது அப்படின்னு சொன்னால் இங்க்ஷெட் தான் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதான் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அது போக நான் இங்கே காமிச்சிக்கிறது உங்களோட மந்த்லி வால்யூம். மந்த்லி இத்தனை பேஜஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த கேட்ரிட்ஜில் இருக்கிறதுல 200 பேஜஸ் தான் உங்களுக்கு எடுக்கலாம். அதுதான் அது வரைக்கும் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த மிஷின் ரொம்ப நாளைக்கு தாங்கும். பட் நான் இது இங்கில் 1500 பேஜஸ் வரைக்கும் எடுக்கலாம். உங்களுக்கு மிஷின் தாங்கும். ஸோ அந்த எவ்வளோ நாளைக்கு உங்கள் மிஷின் ப்ராப்ளம் இல்லாமல் ஓடும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, ஒரு ரஃப்பான கேல்குலேஷன் தான் இந்த பிரிண்ட் வால்யூம். ஸோ இது உங்களோட பர்பஸ்க்கு இந்த நம்ம பேஜஸ் போதுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாங்கும்போது. ப்ளஸ் அதோட டைமென்ஷன்ஸ், வெயிட்டு, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரியான செட்டப்ஸில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி வாங்குறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான். அடுத்த இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிண்டரோட ரெசல்யூஷன் தான் அதோட குவாலிட்டி டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதில் போட்டிருக்காங்கல்ல 4800 × 600 DPI. DPIங்கிறது டாட்ஸ் பெர் இன்ச். ஒரு இன்ச்சுக்குள்ளே எத்தனை டாட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயே மினிமம் 600 × 600 இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் மேக்ஸிமம் 4800 × 4800 இருக்கும். ஸோ இது ரெண்டு ரேஞ்ச் எண்டு தான் வேல்யூ. ஸோ அதில் உங்களோட பிரிண்டர் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அண்ட் ப்ளஸ் அதோட ஸ்பீடு நான் ஒரு 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 நிமிஷத்துக்கு எத்தனை பேப்பர்ஸ் வந்து அது பிரிண்ட் பண்ணும், பிளாக் பேப்பர்ஸ் பிளாக் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், கலர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்டர்லெஸ் ஃபோட்டோ. ஸோ இது வந்து இந்த ஸ்பெக் வந்து ஒரு சில பிரிண்டர்ஸில் மட்டும்தான் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த பார்டர்லெஸ் ஃபோட்டோஸ் இருக்கிற பிரிண்டர் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ அப்படியே வந்து உங்களோட ஃபுல் பேஜுக்கும் வந்து ஃபில் ஆகி வரும். இல்லைன்னு சொன்னால் நார்மல் சுற்றி வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து பார்டரோட வரும். நம்ம நார்மலாக பேப்பரில் பிரிண்ட் எடுக்கும்போது எப்படி பார்டர்ஸ் வருமோ அதே மாதிரி இதுலேயும் பார்டர்ஸ் வரும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பெக் இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரேர். நீங்கள் ஃபோட்டோஸ் அதிகமாக பிரிண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் பாருங்கள். அண்ட் அடுத்தது வந்து ஸ்கேன் காப்பி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிற ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஸ்கேன் காப்பி எல்லாமே இருக்குது. பட் வெறும் பிரிண்டர் மட்டும் போதும் அப்படின்னா இன்னும் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியான இதிலே வந்து நிறைய வெறும் பிரிண்டர் மட்டும் இருக்கிறது நிறையா இருக்குது. ஸோ அடுத்தது வந்து கனெக்டிவிட்டி. நான் கனெக்டிவிட்டியில் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறது வந்து வயர்லெஸ் கனெக்டிவிட்டி பற்றி சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து ஒரு சிஸ்டம் ஒரு பிரிண்டர் அப்படின்னா உங்களோட லேப்டாப்லேருந்து வயர் கனெக்ட் பண்ணி ஒரு லேப்டாப்பில் வந்து டிரைவ் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் செஞ்சு தான் வந்து பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டிரைவ் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் செய்ய தேவையில்லை. ஸோ உங்ககிட்ட லேப்டாப் இல்லைனா நீங்கள் ஆஃபீஸ் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா ஆஃபீஸ் லேப்டாப் வந்து டிரைவ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி வயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்கிறது வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக எல்லா ஒர்க்கையும் வந்து நீங்கள் லேப்டாப்பில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மெயில் அனுப்பிட்டு நீங்கள் ஃபோனில் இருந்து டேரெக்டாக வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஃபோன்லேருந்து கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம், வாட் எவர் யூ வாண்ட். பட் டேரெக்டாக ஃபோன்லேருந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வயர்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள். நிறைய இதில் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி இல்லாமல் வருது. இப்போ இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட வருது. இந்த Canonல வந்து ஆல்ரெடி இதில் செல்ஃபி அப்படிங்கிற ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன டைப் ஆஃப் பிரிண்ட்டு ஸ்கேனர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே எடுத்துக்கலாம். நான் இப்போ வரைக்கும் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணாமலே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ப்ளஸ் வந்து இந்த Canonோட ஸ்பெஷாலிட்டி வந்து க்ளவுட் வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து அந்த க்ளவுட் லிங்க் வந்து உங்களோட க்ளவுட் லிங்க் வந்து கிளிக் கொடுத்துறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபேஸ்புக்லேருந்து பிரிண்ட் எடுத்துக்கிறது அந்த ஆப்ஷன்ஸும் வந்து கனெக்டிவிட்டியில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து கம்பேட்டிபிலிட்டி. ஸோ கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு கம்பேட்டிபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் எடுக்கலாம். நான் காமிச்சிக்கிற ரெண்டுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறதுல வந்து விண்டோஸும் கனெக்ட் ஆகும், அதே மாதிரி மேக்கும் வந்து கனெக்ட் ஆகும். பட் இப்போ நான் வாங்கியிருக்கிறதுல வந்து விண்டோஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். நீங்கள் மேக் இருந்துச்சுன்னு சொன்னால் கனெக்ட் ஆகாது. பட் என்னோட இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ரேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு இந்த மேக் இருக்கிறது வந்து இருக்குது. இங்க் டேங்க்லேயும் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் எனக்கு மேக் யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நான் இந்த பீஸ் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆப்பிள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் இந்த 3010 எடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்பேட்டபிள் இருக்காது. ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டியும் இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் பார்த்து இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான பிரிண்டரை வந்து சூஸ் பண்ணுங்கள். பட் இது போக இன்னும் வந்து எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று வந்து கேட்ரிட்ஜ் போயிட்டு நான் வந்து அப்புறம் வந்து மந்த்லி பே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை இங்க் டேங்க் வந்து இப்போ வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு சிம்பிளான ஐடியா வந்து நீங்கள் கேட்ரிட்ஜ் இருக்கிறத எடுக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இங்க் வந்து அந்த கேட்ரிட்ஜ்லேயே வந்து இங்க் ஃபில் பண்ண முடியும். அந்த இங்க் நீங்கள் திருப்பி தனியாக வாங்கியோ இல்லை வெளியிலே வந்து இங்க் ஃபில் பண்ணி தர இடங்கள் நிறையாவே இருக்குது நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி எங்கேயோ வந்து நீங்கள் இங்க் ஃபில் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 2 times 3 times வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கேட்ரிட்ஜே மாற்ற வேண்டி வரும். உங்களோட பிரிண்டர் வந்து அந்த கேட்ரிட்ஜ் வந்து ரெகனைஸ் பண்ணாமல் போயிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து பிரிண்டரை இது கேட்ரிட்ஜை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 300 பேஜஸ்க்கு ஒன் டைம் நீங்கள் கேட்ரிட்ஜ் மாற்றுறதுக்கு ஒரு 900 பேஜஸ்க்கு ஒர்க்கு வந்து நீங்கள் கேட்ரிட்ஜ் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக வரும். அஃபோர்டபுளான ரேஞ்சுக்குள்ள வரும். மோஸ்ட்லி லைக் ₹1 ₹2 அந்த ரேஞ்சில் வந்து உங்கள் பிரிண்ட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இப்படி தான் இந்த ப்ரைஸில் இருக்குது. ஸோ என்ன செய்யணும்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி இங்க் ஃபில் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் பாருங்கள். ஆனால் இங்க் ஃபில் பண்ணுறதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி வந்து அடிவாங்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லா கம்பெனிஸும் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அந்த வாரண்டியில் வந்து இது கவர் ஆகாமல் போயிடும். ஸோ உங்களோட வாரண்ட்டி பேஜை வந்து கிளியராக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய யூடியூப்பில் வீடியோஸ்லேயே வந்து நான் எப்படி வந்து இங்க் வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான கிட் கூட நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி நான் வாங்கிட்டேன், ஆல்ரெடி கேட்ரிட்ஜ் வாங்கிட்டேன், எனக்கு என்ன செய்ய, ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷன். முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். நான் வந்து இதை செய்யலாம் அப்படி சொல்லலை, பட் இதுவும் ஒரு ஐடியா இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட் டூ இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ இப்போ வந்து நான் வாங்கியிருக்கிற இந்த ப்ராடக்ட்டை பற்றி காமிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் பெஸ்ட்டு, அதுக்காக நான் இதை சூஸ் பண்ணேன், இதோட பெஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. நான் செக் பண்ணதில் எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி பட்டுச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான்.
இப்போ நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறது தான் வந்து கேட்ரிட்ஜ். எனக்கு வந்து 2 கேட்ரிட்ஜ் தான் இருக்குது. ஒரு சில 4 கேட்ரிட்ஜ் வரைக்கும் இருக்கும். எனக்கு வந்து 2 கேட்ரிட்ஜ் ப்ளஸ் வந்து இங்க் ஃபில் பண்ணுறதுக்கு டேங்க்ஸ் இருக்கும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பேசிக்காக எப்படி ஃபஸ்ட்டு எந்தெந்த ராப்பர்ஸ் எல்லாம் பிரிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு மேனுவலில் இருக்குது. ஸோ மேனுவலில் கிளியராக படிச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எதுவும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் எதுவுமே வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஃபில்ம்ஸியாவோ எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்து இந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யாரும் ஹெல்ப் பண்ணணும், யாராவது வந்தால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அது இங்கிலீஷ் படித்து உங்களுக்கு புரிஞ்சு இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்ச யார் இருந்தாலும் சரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரிண்டர் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கேட்ரிட்ஜ் இங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் மெயின் பார்ட்டு. மற்றபடி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். வயர் எங்கே கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணுறது கேட்ரிட்ஜ். எனக்கு வந்து 2 ஸ்டெப்பாக வரும். நீங்கள் இங்க் டேங்க் எடுத்திங்கன்னா 2 ஸ்டெப்பாக வரும். நீங்கள் கேட்ரிட்ஜும் போடணும், அப்புறம் இங்கையும் ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா வெறும் கேட்ரிட்ஜ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நார்மலாக பிரிண்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு இங்க் ஃபில் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ இங்க் ஃபில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது ஸ்பில் ஆகிடுச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் ஸ்கின்னில் பட்டாலும் சரி, ட்ரெஸ்ஸில் பட்டாலும் சரி, க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வேஸ்ட் கிளாத் வந்து கையில் எப்பயும் வச்சுருங்க. ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இங்க் பாட்டில் மட்டும் கொடுக்காதீங்க. ஸோ G3010 பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 4 கலர்ஸ் இருக்குது. பிளாக்கு ப்ளஸ் 3 கலர் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ அந்த கேப் அந்த லிட்டு இருக்குது, அந்த இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு தின் லிட்டாக இருக்குது. அந்த லிட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து திருப்பி வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னு சொன்னால் வேமா வந்து உங்களுக்கு இங்க் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த இங்க் டேங்க் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கிற மெயின் இஷ்யூ வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த இங்க் டேங்க் ட்ரை ஆகிற சான்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒர்க்கு. ஸோ அப்பப்போ வந்து இந்த பெரிய மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரிண்ட் அவுட்டாவது ஆல்ரெடி வந்து அப்பப்போ வந்து எடுத்துக்கிட்டே இருங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் இங்கே உங்களுக்கு ஒரு கலர் வந்து ஃபில் பண்ணுறது காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபுல் டேங்க்குக்கு கரெக்டாக ஒரு பாட்டில் வந்து எனக்கு இதில் வந்து ஃபுல் டேங்க் வந்துச்சு. அந்த மேலே அப்பர் மார்க் வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து உங்கள் கணக்கு. நீங்கள் அடுத்து நீங்கள் ஃபுல்லாக காலியாக இருந்ததில் எப்போ வாங்கினாலும் சரி அந்த ஃபுல் வந்து ஃபில் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதிகமாக வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வந்து லாக் பண்ண பாருங்கள். இன்னும் ஏர் பபிள்ஸ் வந்து அந்த வயர் மூலமாக உங்களுக்கு போச்சுனாலும் ப்ராப்ளம். ஸோ ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்க் ஃபில் பண்ணுறதுல பார்த்துக்க வேண்டிய விஷயம். மற்றபடி வந்து நார்மல் தான், பெரிய ஒன்றும் டஃப் கிடையாது. ஸோ இப்போ வந்து எல்லா கலர்ஸுமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இனிமேல் வந்து டேரெக்டாக வந்து அதில் இருக்கிற மேனுவல் படி ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து சிஸ்டம் வந்து ரன் பண்ண விட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதில் உங்களுக்கு என்ன இஷ்யூ வந்தாலும் சரி, இந்த 3010 வந்து ஒரு குட்டி டிஸ்பிளே இருந்தது எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த டிஸ்பிளேல வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லிடும். ஸோ நீங்கள் அந்த இஷ்யூவை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதில் ட்ரபிள் ஷூட் வந்து அதில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க உங்களோட மேனுவலில். அந்த ட்ரபிள் ஷூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சின்ன டிஸ்பிளே பேனல் தான் சொன்னேன். இது வந்து இந்த 3010 மட்டும்தான் இருந்தது. இதுக்கு முந்தின மாடலில் இல்லை, இதுக்கு அடுத்த மாடல்லாம் இருக்குது. 3000 வந்து இந்த மாடல் இந்த சின்ன டிஸ்பிளே மட்டும் இல்லை. ஸோ இது இருக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல். டேரெக்டாக வந்து நீங்கள் லேப்டாப் மொபைல்லே பார்க்கும்போது எதுவும் இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் எங்கேயும் சொல்லிடும். இல்லை நீங்கள் லேப்டாப் கனெக்ட் பண்ணி தான் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபோன் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த பீஸ் வந்து ஈஸியாக இருந்தது. ஸோ அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் பிரிண்ட் எடுத்த உடனே என் பையன் தூக்கிட்டு ஓடிட்டார். ஸோ இதுதான் இருந்தது, கிளியராக இருந்தது. அவுட்புட் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும், கிளியராக இருக்குது. ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.